கண்ட ஜோதிக்கு முன்னாடி இத்தனை பேரும் நம்ம ஒன்றாக கூடி இந்த வரப்போற சுவாமியினுடைய 100வது வயசை எப்படி அந்த ஆண்டு விழாவை எப்படி கொண்டாட வேண்டும் என்பதற்காக நாம் கூடியிருக்கிறோம். அதில் முதல்ல என்ன பேசுறது சொன்னாங்க. ரீசன் அநேகமாக இங்கே இருக்கிறவங்க ஐ ஆம் தி ஃபர்ஸ்ட் மேன் who knows the Samiti very well and has undergone very difficult situations. But I am not going to take any of these difficult situations. I am going to take my life as I started from Swami, that was from 1969. இதை எப்படி சொல்லணும் அப்படின்னாக்க 1969 நான் எப்படி இந்த சுவாமிக்கு வந்தேன்னாக்க அது வரையிலும் சுவாமிகிட்ட எனக்கு எந்த விதமான நம்பிக்கையும் இல்லை. ஐ ரெட் அ மெசேஜ் இன் பிளிட்ஸ். அது அந்த ஆதரவு எழுதியிருந்தார் சுவாமியை பற்றி அவ்வளோ விவரமாக எழுதினேன். அந்த விவரமாக எழுதாத காரியத்தை மனசில் படிச்சுக்கிட்டு நான் அதை கொஞ்ச நாளைக்கு அப்படியே மனசுலேயே அதை வேறு விதமாக எடுத்துக்காம ஐ ஜஸ்ட் டுக் இட் அஸ் மைண்டில் வச்சுருந்தேன். கொஞ்ச நாள் கழிச்சு என்னுடைய சமூகத்தில் ஐ வாஸ் நெய்வேலி ஃப்ரம் 1955 அண்ட் ஐ ரிட்டையர்டு இன் 1995 40 years. எதுக்காக சொல்கிறேன்னாக்க இது உங்களுக்கு அவசியம்ன்றது இல்லை. யூ மஸ்ட் நோ வித் ஹூம் யூ ஆர் ஹியரிங் அப்படின்னு தோசை நான் சொன்னதை தவிர இட் இஸ் நாட் எம்பசைஸ் அபவுட் மை செல்ஃப் ஃபர்ஸ்ட் டைம். அதனால் 55 சேர்ந்தேன். 69 எனக்கு ஒரு 3வது குழந்தை என்னுடைய மனைவி 3வது குழந்தை பெற்றெடுக்க வந்தார்கள். அவங்க என்ன சொன்னாங்க, இந்த குழந்தை இதை நீங்கள் ஒரு சமயம் நீங்கள் பெண்கள் கேட்பதனால் இது சற்று உங்களுக்கு வித்தியாசமாகப்படும். ஆனால் அந்த வித்தியாசத்தை நான் தூக்கி எறிந்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். காரணம் என்னன்னாக்க இப்படியும் இருக்குமா அப்படின்ற ஒரு நிலைமை உங்க மனசில் தோணும். அந்த 1969 எங்கள் அம்மா இந்த குழந்தைய டெலிவரி நான் வீட்டில் பார்த்துக்கிறேன். யூ சென்ட் இட் சிஸ்டர். அதுக்கப்புறம் அந்த சிஸ்டம் இருந்தது ஹாஸ்பிட்டல் சென்டர் பர்சன். அவங்க முன்னாடி போய் சொல்லிவிட்டுனா அவங்க வந்துடுவாங்க. அவங்க சொல்லிட்டு யூ ப்ளீஸ் அந்த ஆஃப்டர் டெலிவரி டு டேக் அவுட் தட் அந்த ஒரு உடம்புல ஒரு ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கோசரம் ஒரு சில வீட்டை கொடுப்பாங்க. அதையும் நீங்கள் அரேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. முதல்ல சொன்னது எனக்கு ஈஸி. பிகாஸ் ஹரிவாசன் சேர்மன் ஆஃபீஸ் ஐகன் சொல்லுங்க. சேர்மன் ஆஃபீஸில் வந்ததுனால அந்த சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டாங்க. இந்த 2வது சொன்ன திரவியத்தை நான் எங்கேருந்து வாங்கிட்டு வருது. That is a totally prohibition area in 1969 India. You can get liquid only from Pondicherry, which is a permitted area, or you must hold the license to buy from outside place. இது ரெண்டுமே என்கிட்ட இல்லாமல் இருந்தப்போ நான் எப்படி இதை கொண்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோஜனை பண்ணிட்டு இருந்தப்போ நான் சர்வீஸில் இருந்திருக்கும்போது மத்தியானம் லஞ்ச் டயத்தில் என் வீட்டுக்கு என் ரூம் 2 பேர் வருவாங்க. அவங்க வந்தால் தேவர் டாக் ஒன் மிஸ்டர் சுந்தரம் அண்ட் ஒன் மிஸ்டர் அவர் ஞாபகம். அவங்க 2 பேரும் சுவாமியை பற்றி தான் நிறைய பேசுவாங்களே தவிர வேறு எந்த சொந்த விஷயத்தை பற்றியும் பேசுறதே கிடையாது. அந்த 2 hours 1 hour ½ hour எந்த நாள் பேசினாலும் they will speak about சுவாமி அண்ட் ஒன்லி அபவுட் சுவாமி. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, சில காரியங்கள் உங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வரும். அந்த காரியத்தை உங்களால் செய்ய முடியாது நீங்கள் நினைக்கும் போது நீங்கள் சுவாமியை நினைச்சு அந்த காரியத்தை செய்யறதுக்கு அவர்கிட்ட பொறுப்பு கொடுத்தீங்கன்னாக்க he will do it அப்படின்னு எனக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. அது மனசில் வந்தது. என் வீட்டில் இருந்து சமிதி சொல்லிட்டு ஓவர் 2 furlongs நேராக சமிதிக்கு போனேன். இந்த 2 ரோடு இன்னொரு ரோடு இந்த பக்கம் சமிதி வாசலே. நான் அது சமிதியோட நுழைஞ்சதே கிடையாது. சமிதி வாசலில் போய் நின்றுட்டு சுவாமிகிட்ட, சுவாமி எங்கள் அம்மா இந்த நிலைமைக்கோசரம் இந்த இது வேண்டும் என்று சொல்லுகிறார்கள், இதை நீங்கள் எவ்வாறு கொடுக்க போகிறீர்கள் என்பது உங்களை பொறுத்தது அப்படின்னு நான் சுவாமிகிட்ட பொறுப்பை விட்டுட்டு ஐ வாஸ் ஜஸ்ட் ஸ்டாண்டிங். ஐ வாஸ் லைக் மரம் மாற்றினே இருந்தேன் தவிர வாட் ஐ கேன் டு ஹூ இஸ் கோயிங் டு ஹெல்ப் மீ அப்படின்னு எனக்கு தெரியாது. அந்த சிச்சுவேஷனில் அந்த சமயத்தில் முன்னாடியே சொல்லியிருக்காரு இல்லையா, நீங்கள் உங்களுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் சுவாமிகிட்ட வந்து சொன்னால் செஞ்சிடுவாங்க. அவர் பஜனை முடிஞ்சு வெளியில் வர வெளியில் வந்துட்டு டெல்ஸ்மே obviously I am going to see you here. அதாவது என்னக்க அந்த ஏரியாலே நான் போகாத அந்த காலத்தில் சுவாமியை பார்த்து போகணும் தவிர
ஐ will not enter the premises. அப்படி இருந்து என்ன கேட்டவுடனே எனக்கு என்ன சொல்ல தெரியல. என் நிலைமையை பூரா அவர்கிட்ட சொன்னேன். இந்த நிலைமை நான் இருக்கேன். ஐ வாண்ட் திஸ், as you said earlier, I have come to before Swami. ஆனால் நீங்கள் இதை வாங்கி கொடுக்கணும்னு சொன்னேன். No matter, you come with me. He is the private secretary to the chief of the British. அங்கே 5 பேர் இருந்தாங்க. அவங்களாம் they were advisors to NLC in those days. அந்த சீஃப் கிட்ட அடிச்சுட்டு போய் he has come for this purpose அப்படின்னாங்க. அவர் பெரிய பாட்டில் தூக்கி டேபிள் வச்சு குத்துவாங்க. நான் எனக்கு இதெல்லாம் வேண்டாம், ஜஸ்ட் ஃபார் ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் லிக்வர் தான் எங்களுக்கு வேண்டியிருக்கும், நீங்கள் இதை கொடுங்கன்னு சொன்னால் மாற்றி கொடுத்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனேன். கதவை தட்டினேன். அம்மா வந்து கதவை திறந்தா அழகான ஆட்பாடத்தை பிறகு அப்படின்னா everything in 1 hour. That is what I mean. அதாவது நான் இது இவ்வளவே சொல்கிற காரணம்னாங்க, அந்த 1 ஹவரில் நான் வந்து போய் சுவாமிகிட்ட ப்ரேயர் பண்ணி இதை வாங்கிட்டு போய் வீட்டில் போகிறது கூட என் ஒய்ஃப் குழந்தைய அழகாக பெற்று அது ஒரு அழகான ஆண் குழந்தையாக இருந்தது. அப்படியே எங்கள் அம்மா சொன்னோன்னே எனக்கு மனசில் ஒரு எஸ், திஸ் இஸ் தி ரைட் டைம், ஐ மஸ்ட் ஃபிக்ஸ் அப் டு சுவாமி. இந்த டயத்தில் நான் சுவாமி அப்படின்னா எந்த நேரத்துலையும் வெளியில் போக மாட்டேன் அப்படின்னு அன்னைக்கு சொன்னவன் இன்னைக்கு அதே நான் இன்னைக்கு உங்களுக்கு தான் வந்து பார்க்கறது எனக்கு அளவில்லாத சந்தோஷம். பல பேர் புதுமுகங்கள், பல பேர் பழைய முகங்கள் இருக்கீங்க. பட் எதுவாக இருந்தாலும் பழைய முகங்களையும் புதுமுகங்களையும் பார்க்கும்போது இந்த சமிதியுடைய வளர்ச்சி இந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்றத நினைக்கும் போது எனக்கும் இந்த சமிதியில் வேலை செய்து ஒரு சின்ன சந்தர்ப்பம் கொடுத்தாரு சுவாமி அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டேன். 95 ரிட்டையர் என்ன, 94 ரிட்டையர் என்ன, 95 இங்கே வந்தேன். 95 வந்த உடனே திருட்டப்பாக்கம் சந்திக்கு போனேன். பஜன் நடந்தது 1999. That is the important day in my life. அது என்னன்னாக்க 1999 அந்த காலத்தில் சரிதான் நான் கொஞ்சம் டைம் எடுத்துப்பேன். அப்போல்லாம் இண்டி பாபா கோவிலில் இதுக்கு வந்து சிவராத்திரிக்கு ஒவ்வொரு சமிதிக்கும் இந்த ஒவ்வொரு சமிதிக்கு 2 hours டைம் கொடுப்பாங்க. எங்களுக்கு அந்த சமிதிக்கு டைம் கொடுக்கல. இருந்தாலும் நானும் எங்கள் கடையில் தான் போய் சேர்ந்தோம். போய் கேட்டால் நீங்கள் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்க, ஐ வில் டெல் யூ வை திஸ் ரீசன் இஸ் அப்படின்னு சொன்னாங்க. வருவார் கடைசி மீட்டிங் போட்டாங்க. மீட்டிங் போட்டால் என்னை சேர்த்து 6 பேர், அதில் 2-3 பேர் கல்வியர், ஒரு கல்வியர். அதெல்லாம் பழசு டோன்ட் திங்க் ஐ ஆம் டாக்கிங் அபவுட் எனிதிங் அபவுட் எ பாஸ்ட் மேன். I have no intention to speak about bad anything. அப்போ இருந்த நிலைமையில வந்திருந்தோம். எல்லாரும் பேசாமல் சொன்ன கல்வியர் சேர்மன் ஒருத்தருக்கு அப்போ தான் சேர்மன் தான். சேர்மனுக்கு காஞ்சிபுரம் மாவட்டம், பாண்டிச்சேரி, திருவள்ளூர் இதெல்லாம் அவருடைய கண்ட்ரோல் அந்த காலத்தில். அந்த கண்ட்ரோலில் இருந்து அவர் என்ன பண்ணார், உங்கள் சமிதியிலிருந்து எந்த ரிப்போர்ட்டும் வருதுன்னு சொன்னார். அதனால் நீங்கள் யூ சி வெதர் யூ கேன் சேஞ்ச் மேக் எ சேஞ்ச் டு சி தட் தி சிச்சுவேஷன் இஸ் ஏ பெட்ரூம் ஒரு இம்ப்ரூவ் அப்படின்னு சொன்னார். சரின்ட்டு அவர் சொல்லிட்டு பேசாமல் இருந்தோம். நாங்கள் என்ன கேட்டுக்கிட்டு இருந்தோம். அவர் கேட்டு யார் குமாரசாமி, இந்த சிற்றப்பாக்கம் செஞ்சிருக்க அந்த குமாரசாமி பற்றி உங்களுக்கு தெரியும். அவருக்கு முன்னாடி சேகரை பற்றி உங்களுக்கு தெரியும். இவரை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். குமாரசாமி சார் வந்து நீங்கள் இந்த கல்யாண போஸ்ட் எடுத்துருங்க அப்படின்றார். சரி சார், நான் ஏதோ நெய்வேலியில் இருந்தப்போ நெய்வேலியில் சுவாமியை வந்து உணர்ந்தேன். நெய்வேலி சக்தியில் சேர்ந்தேன். 7 போலியோ பிடிக்கிறேன். குழந்தை பிறக்கும் போதே போலியோட வரும், கால் நடக்காது, கை வராது. அந்த குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ணி அதுக்கு நெய்வேலியிலேயே ஒரு சென்டர் ஒன்று இருந்தது. டு மேக் தி எக்யூப்மெண்ட்ஸ் அதெல்லாம் கொடுத்துக்கணும். 7 days at நெய்வேலி. இப்போ நெய்வேலியில் ஒரு 10 வருடம் 15 வருஷம் இருந்து ரெடியாக இங்கே வந்தேன். இந்த சமாஜம் நெய்வேலி சமாஜம் சொன்னோம் இல்லையா, அப்போ வந்து அவங்க கேட்டாங்க, நீங்கள் இருக்குன்னு சொல்லணும்னா நான் கல்வியாக இருந்ததில்லை, நான் எந்த பொறுப்பையும் இருந்ததில்லை, அதனால் என்னால் முடியாது அப்படின்னு. உடனே குமாரசாமி என்ன சொன்னார், if you think that you are going to do your thing on your own, you would succeed. If you think you are doing the thing on the advice of the Swami, you are immediately answered அப்படின்னு சொல்றாரு. இதுதான் எனக்கு, அதாவது பிளாட் வந்து ஒரு மனுஷன் எப்படி இழுக்கிறது அப்படின்னு வரணும். கொஞ்சம் ஜாஸ்தியாக டைம் ஆகும். அதனால இப்படி சொல்லிட்டு நீங்கள் இருந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு கையில் இவர் இருந்தார், கல்யாணம் வருது. அப்புறம் ஒரு 2 பேர் அப்போல்லாம் சும்மா யாரும் ஜஸ்ட் நேம் தெரிஞ்சு அப்படி இருந்துட்டு இந்த சமிதியில் நான்
7 years இருப்பேன் நினைக்கிறேன். ஐ டோன்ட் எக்ஸாக்ட்லி ரிமெம்பர் ஹவு மெனி இயர்ஸ் ஐ வாஸ் இன் கன்னியாகுமரி. அந்த கன்னியாகுமரி பீரியடில் நெய்வேலியில் எப்படி நாங்கள் அந்த போலியோ பேஷண்ட்டுக்கு சர்ஜரி பண்ணியிருக்கோம், அது மாதிரி இங்கே வந்து நெய்வேலியில் முதல்ல ஒரு கல்யாணம், பெரிய கல்யாணம். அது இதெல்லாம் யார் சொல்லிக் கொடுத்ததுனாங்க, குமாரசாமி. முதல்ல கல்யாணம் பண்ண அப்படின்னு எப்படி சார் பண்ணுறது இல்லை, நீங்கள் ஆராய்ச்சி நான் பண்ண முடியும். கல்யாணத்தை ஆரம்பிச்சோம். அந்த கல்யாணத்தில் உங்களை குறிப்பாக சொல்கிறேன், ஸ்ரீதருடைய ஃபாதர் கால் பவுன். இன்னைக்கு கால் பவுனுடைய விலை உங்களுக்கு என்னன்னு தெரியும். போய் சொன்னோம்னா அவர் கால் பவுனுக்கு நகை கொடுத்துருக்கேன். ஸ்ரீதருடைய ஒய்ஃப் இதுக்கு வேண்டிய பாத்திரங்கள் மற்ற சாமான்கள்லாம் நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்றாங்க. இப்போ கல்யாணம் முடிஞ்சு போச்சு. கல்யாணம் முடிஞ்சவங்க ஒரு சிம்பிள் சாப்பாடு தான். ஏன்னா பெரிய சாப்பாடு அப்போனா ₹1 கொடுக்குறது பெரிய சமாச்சாரம், ₹1 ஒருத்தர் கொடுத்தாலே பெரிய சமாச்சாரம். அதுவே பெருசாக நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம். ஸோ அப்படி அந்த கல்யாணம் முடிஞ்சது. அதுக்கு அடுத்தது போலியோ இந்த ஆட்டோ டிரைவர்ஸுக்கு ஒரு கேப் ஒன்று போட்டோம். அவங்ககிட்ட நிறைய டெபிஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் வெளியில் சொன்னால் அசிங்கமாக இருக்கும். ரொம்ப டெபிஷன்ஸ் வேலை நமக்கு இருக்க தெரியும், நம்ம யாருக்கு தான் தெரியும். அவங்களுக்கு ஒரு கேம்ப் போட்டோம். அதுக்கு அப்புறமேலுக்கு பிளட் டொனேஷன் கேம்ப் நெய்வேலி சமிதியிலேருந்து, இது சின்னப்பாக்கம் சமிதியிலேருந்து 7 பிளட் டொனேஷன் கேம்ப் பண்ணாங்க. 7 வருஷமும் இங்கே இருக்கிற அந்த அப்போல்லாம் கொஞ்சமாக மனுஷன் இருந்தால் கூட அந்த மனுஷன் கொடுத்த உபகாரங்களுக்கு பிறகு 100 பேருக்கும் கார்டு எழுதி போடுவோம். 100 பேர் கார்டு எழுதி போட்டு அவங்களாம் வருவாங்க, பிளட் கொடுத்துட்டு போவாங்க. சில பேருக்கு டெபிஷியன்சி இருக்கும், டெபிஷியன்சி எப்படி கவர் பண்ணுற டாக்டர் சொல்லிட்டு போவாங்க. இது மாதிரி நடந்தது இங்கே ஒரு 7 இருக்குது. அப்புறம் நாள் ஆக என்னாச்சுனாக்க ஒரு 7 வருஷம் 8 வருஷமானவர்கள் கூட என்னுடைய தாயார் காலமாயிட்டாங்க. என்னுடைய தாயார் காலமானவுடனே எனக்கு கொஞ்சம் மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது. எதுக்காக இந்த ஒரு மனசு கஷ்டமான ஒரு சூழ்நிலையிலே இந்த பொறுப்பு எடுத்துக்கிட்டு நம்ம ஏன் சிரமப்படணும் அப்படின்னு மனசில் தோணுன்னே நான் வந்து எங்கள் கல்யாணிகிட்ட போய் இதே மாதிரி என்னுடைய நிலைமை சார், அதனால் என் வீட்டுக்கு வித்துட்டா என் வீட்டுக்கு கெட்டவே விட்டு போகுது, நான் வித்துட்டேன் என் வீட்டுக்கு கெட்டவே விட்டு போகுது, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படின்னா. இல்லை 1 வருஷம் ஏறி வந்தார், ஏறி வந்து இப்போ 1 இயர். அப்புறமேலுக்கு ஒருத்தருக்காக இங்கே 4 பேர் சேர்ந்தாங்க. எனக்கு அப்புறமேலுக்கு 4 பேர் சேர்ந்துட்டு கடைசியில் சந்திரசேகர் வந்து சேர்ந்தார். அவருக்கு கேட் ஃபார் லாங் டைம் அடி என்ன முடிஞ்சா பாசு வரணும், ஏன்னா அவர் என்ன நடத்தி அதனால் அவர் நல்ல சர்வீஸ் விடார். இந்த நிலைமை முடிஞ்ச ஒருபாடு எனக்கு இந்த வீடு வாடகை வீட்டில் இருந்தேன். வாடகை வீட்டுக்காரர் வந்து இந்த வாடகை வீடு நான் இம்ப்ரூவ் பண்ண போகிறேன். ஸோ இந்த கீமி ஹவுஸ் அப்படின்னா வீட்டை கொடுத்துட்டு ஐ வென்ட் டு கோடம்பாக்கத்திலிருந்து எவ்ரி Thursday for 5 years I used to come here, whether you remember it or not. ஏன்னா எனக்கு அப்படி ஒரு எங்கே போனாலும் ஒரு ஊரில் போனால் முதல்ல சுவாமி பஜன்மடையில் இருக்கிறேன்னு தான் கேட்பேன். நான் இருந்தால் அந்த இடத்துக்கு போய் அங்கே கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு அங்கே பஜனை கலந்துப்பேன். ஸோ தட் இஸ் மை ஆட்டிடியூட். I may be a different man. I may not be participating with you. I may not talk to you. I may not participate in any of the activities now being forced. அந்த காலத்தில் நாங்கள் செஞ்சுதானே ஆகணும், வேறு யார் இருக்கா? இப்போ எத்தனை பேர் எத்தனை ரிசப்ஷன்லேயே 7 பேர் இருக்காங்க. இதெல்லாம் நாங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை அந்த காலத்தில். அது மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க. இந்த கன்னியாகுமரி வந்து நம்ம கன்னியாகுமரி பற்றி ஒரு 2 நிமிஷம். இந்த கன்னியாகுமரி 1977 நாகராஜன் அந்த ஷிரடி பாபா கோயிலை இன்சார்ஜ். அவர் ஒரு தடவை என்னை கூப்பிட்டு, நீங்கள் எல்லாம் சேவை பண்ணுறீங்க, ஷிரடி பாபா கோயில் பக்கத்தில் ஒரு டேர்னிங் இந்த பார்த்துருக்கு, அதை அது தனியாக குப்பை போயெல்லாம் இருக்குது, நான் க்ளீன் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நான் நேராக இவங்களுடைய அப்பா அம்மா வீட்டுக்கு போனேன். அவங்க அப்பா அம்மா அந்த காலம் ஷிரடி பாபா கோயிலுக்கு வருவாங்க, நமஸ்காரம் பண்ணுவாங்க, கிளீனாக வெளில வந்துடுவாங்க. திரும்பி பார்த்து நம்ம சைலன் சுவாமியோட பேர் தெரிஞ்சதுனாக்க நமஸ்காரம் போவாங்க. இட்ஸ் நாட் தட் they were averse to it, but at the same time அவங்க அவங்க ஊருக்கு ஒரு வழி. உடனே தன்னுடைய பையன் கணேஷ் ராமையன் கார்த்திக் ராமையன் கூப்பிட்டு, it was 1977, you go with this boy. அப்போ நான் பாயினை கூப்பிடுவாங்க, கொஞ்சம் சின்னவனாக அந்த காலத்தில். ஆனால் you go with this man, he will give you some job and do it confirm. அங்கே உள்ளே போனோம்னாக்க முள்ளு சேர்ந்த செடிகள் நிறையா இருந்தது. எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி இவங்க போனாங்க. This is 1977.
77க்கு அப்புறமேலுக்கு அவர் வந்து 2022 ஸோ அப்படியெல்லாம் நமக்கு கார்த்திக் ராமன் இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த சமிதிக்கு அவரை கண்ணீராக போட்டு அந்த கண்ணீருக்கு கூட வேலை செய்கிறவங்க இத்தனை இளைஞர்களுக்கு போது இதை எப்படி சொல்றது அது மாதிரி எங்கேயோ போகிற தாட்ஸு அந்த காலத்தையும் நம்ம வேலை செஞ்சிருந்தோம், ரொம்ப வேலை செய்திருக்காங்க. இத்தனை பேர் இருக்கும்போதும் ஒரு சமிதி ஆமாம், அதுதான் விஷயம். சிட்டப்பாக்கம் சமிதினாக்கா அன்னைக்கு நல்ல பேர் இருந்தது, இன்னைக்கு நல்ல பேர் இருக்கு. இந்த நல்ல பேர் பலவிதமாக நல்ல விதமான பேர் வரணும் அப்படின்றதுக்கோசரம் நம்ம எல்லாரும் வேலை செய்யணும். அது என்ன தவறு? ஏன்னா எனக்கு காரணம் என்னன்னாக்க என்னுடைய வயசு வந்து ஐ 89 நோ. ஸோ என்னால் ஒரு ஃபிசிக்கலாக ஒரு காரியம் பண்ணுறதுன்றது இட் இஸ் இம்பாசிபிள். அதனால் நான் ஏன் ஒதுக்கிறேன்னாக்க சும்மா வந்து வேலை பார்த்துட்டு போகிறது எப்போ முடியுமா போகிறேன். அதனால் என்னுடைய சரித்திரம் இது என்ன அப்படி சொன்னாக்க, என்னுடைய வாழ்க்கை எங்கே சுவாமிகிட்ட இருந்து ஒதுங்கியிருந்தானோ, எந்த நிலைமையில சுவாமிகிட்ட வந்து சேர்ந்தேனோ, எந்த நிலைமையில சேர்ந்தவரு கூட சமிதியை பற்றி நான் தெரிஞ்சுட்டேனோ, அதுக்கப்புறமேலுக்கு இந்துவுக்கு வந்து இந்த கார்த்திக் ராமத்தில் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கண்ணீரா போட்டு இன்னைக்கு இந்த சமிதி பெஸ்ட்டாக இருக்கிறதுக்காக பெஸ்ட்டுக்கு மேலே ஒரு பெஸ்ட் வேர்டு இருந்துனாக்க வி கேன் யூஸ் இட். ஏன்னா குட் பெட்டர் பெஸ்ட்டாக இருக்குது. ஆனால் பெஸ்ட்டுக்கு மேலே நீங்கள் இந்த யூத் எல்லாம் சேர்ந்து இந்த சமிதியை மிகவும் அழகாக ஏற்பாடு பண்ணி அதையும் நான் பார்க்க வேண்டியது வயசு கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். வர முடியலையோ வந்துட்டாலும் போய் பார்த்துட்டாலும் போகலாம். அதனால் உங்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய நமஸ்காரத்தை சொல்லிக்கிட்டு என்னுடைய ஸ்பீச்சில் கொஞ்சம் பொறுப்பு இல்லாமல் இருந்தால் கூட கொஞ்சம் நீங்கள் மன்னிச்சுக்கணும். என்ன சிலதெல்லாம் சில பொருட்கள் சில ஒத்துக்கிறது கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணுவாங்க. தி சிச்சுவேஷன் இஸ் நாட் தேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி நான் சொன்னேன், நீங்கள் ஒத்துக்கிறீங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் செஞ்சுருக்கேன், முடிஞ்ச வரைக்கும் வந்து போயிட்டு இருக்கேன். உங்கள் இதுக்கு நன்றி என்று தெரிவிச்சுக்கிறேன். உங்களை எல்லாரும் உங்களோட மோட்டிவேஷன் ஸ்பீச்சை கேட்கணும்னு ஒரு பெரிய ஆர்வம் தான் நம்ம கெட்டுகதையும் இது பண்ணோம். ஸோ அடுத்த நாள் நம்மளோட ரெஸ்பெக்ட்ஃபுல் ராதாகிருஷ்ணனையாவையும் ஒரு சிறு வார்த்தைகள் அவர் கொஞ்சம் கம்ஃபர்டபுள் இல்லை தமிழில் அப்படின்னு சொன்னார். அதனால் ஒரு சிறு வார்த்தைகள் மட்டும் அவர் பேசுவார். அவரை வந்து நம்ம இந்த இதுக்கு வந்து இன்வைட் பண்ணிக்கலாம் சார். தேங்க்யூ. Pranams to Sai Ram. Like our lesson together, I am a practical man. During my service, during my service, I am a theoretical man, I am a practical man. I am a practical man. So I cannot tell you நான் ஒரு சில விஷயம் சொல்லாமல் இருக்கேன். சொல்றது நிறைய இருக்குது. என்கிட்ட நிறைய சுவாமியுடைய அனுபவம் இருக்குது, சுவாமியுடைய பழகுறது இருக்குது. பழகுறதுக்கு ஃபோர் ஃபாதர்ஸ் பழகினாங்க. நான் வந்து என்னோட இன்ட்ரடக்ஷன் என்னன்னா, நான் எப்படி இதுக்கு வந்தான்றதை சொல்றது நான் உங்களுக்கு சொல்றது விரும்புகிறேன். நான் எப்பவுமே சொன்னது கிடையாது. 1950 இருந்து உங்கள் ஃபேமிலிக்கு ஸ்பான்சர் கனெக்ஷன் 1957 நான் ஸ்கூல் படிக்கும்போது எங்கள் மதர் ஒரு அங்கிள் வந்து க்ளோஸ் டு சுவாமி. அந்த டைத்தில் அவ்வளோ ஆளுக்கு இல்லை, போகிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அப்போ அவர் என்ன பண்ணுவாங்க, உங்கள் ஃபேமிலி 4 ஃபேமிலிஸ் வந்து புட்டப்பட்டு கூப்பிட்டு விடுவேன். நான் அப்போ ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கேன். கொண்டு போகுது அப்போதான் இது பழகு. அதனால் அவங்க வந்து
அங்கே தரிசனம் பண்ணிட்டு அப்போ வந்து சுவாமிகள் ஊடி இருந்தது, அந்த கோயில் இருக்கிறாங்க. அந்த வீட்டுக்கு போய் அவங்க அம்மாவை பார்த்துட்டு அவங்க சிஸ்டர்ஸ் வெங்கடம்மா அவங்க சொந்தம் பண்ணி இருந்தது, அவங்கெல்லாம் பார்த்துட்டு அந்த அளவுக்கு அவங்க ப்ளஸ் பண்ணாங்க. அந்த டைத்தில் அதனுடைய ஆசீர்வாதம் தான் எங்களுக்கு இதுபோல் ஒரு புருஷன் கடிதத்தை நான் எடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து நான் சொல்கிறது நிறைய இருக்குது, ஆனால் நான் விஷயம் நான் சொல்ல முடியல. நான் இது சுவாமி பற்றி உங்களுக்கு சொல்லணுமாங்க, ஒன்றுமே அத்தனை நேற்றுக்கு சொல்லக்கூடிய சுவாமி பற்றி நம்மளுக்கு என்ன தெரிஞ்சு நம்ம என்ன சுவாமி பற்றி பேச போகிறோம், ஒன்றுமே தெரியாது. இது லவ்வால் சார்பாக இருக்குது பாருங்க, ஏற்றவராக அது அல்லாமத்தில் புராணத்து சாரமெல்லாம் அதுக்கு வைக்கிறது, வேற படைக்கக்கூடாது. அது நீங்கள் அடாப்ட் பண்ணால் போதும். அது பரஸ்பரத்து தான் அமல் பண்ணுவோம். சும்மா ஒரு சட்டு போட்டுட்டு அப்படின்னு வந்தால் சொன்னோன்னு ஆச்சரணம் பண்ணோன்னா அதை 2 மாதத்துக்கு மனசில் வச்சுருக்கேன். நம்ம லைஃப் ரொம்ப பிரமாதமாக போயிடும், அந்த சந்தேகமே கிடையாது. நம்ம இன்ட்ரடியூஷன் என்னோட இது வந்து நான் வந்து சாதாரண ஒரு 30 வருஷம் இருக்கிறேன். அப்போதுலேருந்து கனெக்ஷன் இருக்குது, அவங்க பஜனை பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து படிப்பு ஏழை குடும்பம், மை ஃபாதர் இஸ் வேவர், வேலை குடும்பம். நான் படிக்கிற ஒரு ஆசை, அந்த பரிசு ஒத்து வரல. அந்த இதில் நான் எதிர்ச்சியெல்லாம் பண்ணிட்டு நான் அதில் என்ன தவிர சுவாமி பற்றி நான் எப்பவும் நினைக்கிறது கிடையாது. எங்கள் அம்மா அப்பாவை பார்த்துட்டு இருப்பாங்க, அந்த பொறுப்பெல்லாம் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் நான் இது அதெல்லாம் அப்புறம் வந்து இது அப்புறம் நான் வந்து சர்வீஸில் அப்புறம் வந்து சர்வீஸ் போயிட்டேன். படிச்சுட்டேன் நான் ஏதாவது டெக்னாலஜி அது ஸ்டடிட் அப்படி அப்புறம் நான் வேலைக்கு 30 வருஷம் நான் சர்வீஸ் இந்தியாவுக்கு கட்சியில் 30 வருஷம் நான் வேலை செஞ்சேன், பழைய ப்ராக்டிஸ். அப்புறமா எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. அங்கே தைவான் போது நான் தைவானுக்கு 1986 நான் தைவானுக்கு போயிட்டேன் சர்வீஸ்காரன். அங்கே வேலை செஞ்சேன். நான் வந்து அப்போ நான் வந்து இந்தியாவில் இருக்கும்போது சுவாமி பற்றி ஒன்றுமே தெரிஞ்சுக்கல. அங்கே போகும்போது தைவானுக்கு வந்து இல்லைன்னா அப்புறம் நான் வந்து எவ்வளோ இயர் ஒன்ஸ் நான் இந்தியாவுக்கு வருவேன். நான் 12 வருஷம் இருந்தேன் தைவானில். வரும்போது அன்றைக்கு இது பர்த்டே செலிப்ரேஷன்ஸ் நடந்தது சுவாமி. அப்போ அங்கே தைவான் இந்தோனேஷியா ஸ்டால்ஸ் இருந்தது. அந்த அங்கிருந்து அந்த சேவாதாஸ் வருவாங்க எங்கள் சர்வீஸ்க்காக, அவங்க ஸ்டால்ஸ் இருந்தது. சரி நம்ம அங்கே ஊரில் இருக்கிறவங்க சரி அந்த ஸ்டாலில் போய் கேட்கலாம், சர்டிஃபிகேட் எங்காவது நமக்கு தெரியாது இல்லை, அதை யாருமே கேட்கவும் முடியாதுங்க. சத்தியசாயிட்டு அது ஒரு அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட், அது சம்மந்தம் இல்லாத சப்ஜெக்ட். அப்புறம் நாங்கள் ஆகும்போது இன்னொரு அப்போ அவங்க சொன்னாங்க அது மாதிரி இடத்துல சார் நான் இருக்குது என் கார்டு எந்த எந்த தூரம் இருக்கு, அங்கேருந்து ஒரு 45 மினிட்ஸ் ட்ரைவ் இருக்கும் அந்த சமயத்தை சொன்னாங்க. சரி அப்புறம் நான் இருப்பாரு. அப்புறம் அங்கே இதில் அப்பப்போ வாரத்துக்கு ஒரு வாட்டி அங்கே வந்து சண்டே மட்டும் தான் தருவாங்க. அங்கே அப்பப்போ கலந்து இருந்தது. அப்புறமா ஃபேக்டரி அது 10 இயர்ஸ் கான்ட்ராக்ட் அது. அப்புறமா 10 இயர்ஸ்க்கு அப்புறமா ஃபேக்ட்ரி வந்து சைனா ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. அது வந்து லேபர் எக்ஸ்பென்சிவ், லோக்கல் மார்க்கெட்டு ப்ரைஸ் ஜாஸ்தி, அதுக்கு மாட்டோம். அப்போ நான் 2 இயர்ஸ் டைம் இருந்தது. நான் இந்தியாவுக்கு வந்து நான் பார்த்தேன். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க, நான் டைரக்டர்ஸில் ஒருத்தர் சார் நீங்கள் போனேன்
தாய்நாடுல கெமிக்கல் ஃபேக்ட்ரி இருக்குது. அங்கே வந்து வேலை செய்யுங்கன்னு சொன்னாங்க. அங்கே போய் வேலை செஞ்சும்போது அங்கே சமைக்கிற ரொம்ப அப்போ தான் நான் நிறைய கனெக்ஷன் கட்டிட்டு சுவாமி ஜூசாயன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து பேசினார் வரலாற்று. அப்புறம் அவர் நம்ம பார்த்து எங்கேருந்து வருதுன்னு கேட்டார். அப்புறம் சொல்ல வேண்டாம், அங்கே தான் நான் சுவாமி புதுசாக தெரிஞ்சது. அங்கே தான் நான் பஜன் பாட்டு பாடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணது. அதுக்குள்ளே எனக்கு பாட்டு பாடுறதுக்கு சரியாக தெரியாது. சுவாமி பாடம் பண்ணுவேன்னு எல்லாம் முடியாது. அங்கே தான் நான் தயாராக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அங்கேருந்து அப்புறம் அதெல்லாம் நிறைய சொல்லணும், அதை பற்றி நிறைய இருக்கு. அப்புறம் நான் இங்கே வந்துட்டு இங்கே வந்து இந்தியாவுக்கு வந்துட்டு அப்போ முதல்ல நான் பம்பு நான் போயிட்டு வர வேண்டிய நிலம் வந்துச்சு. ஃபேக்ட்ரி விடலை விடலை. அப்புறம் வந்து அப்புறம் நான் என்ன பண்ணுவேன், சரி ஒரு பாட்டு இங்கே வந்து பார்க்கும்போது இங்கே சென்று பார்க்க சென்ட்ரல் எழுதுன்னு சொன்னாங்க. அப்புறம் நான் சொல்லிட்டு அப்புறம் நான் அங்கே பழகிட்டு அப்புறம் என்னால் மொழி சர்வீஸ் நான் பண்ணேன். நம்ம அதிகமாக சொல்ல முடியாது, அதிகமாக பண்ண தெரியாது எனக்கு. என்னால் முடிஞ்ச சர்வீஸ் இப்போ இந்த நிலைமை நான் எடுத்தேன். அதனால் அவ்வளோதான். நான் ஒன்றும் அதிகமாக சொல்கிறது கிடையாது. ஒரு அட்வைஸ் ஒன்றுமே கிடையாது. என்ன அட்வைஸ் கொடுக்கணும்னா நம்ம என்ன சுவாமி என்ன சொல்கிறாரோ நவ்வால் சொல்கிறோம் ஆத்மகரான் அது ரெண்டு மாத்திரம் என் மனசு கழிச்சுட்டு இந்த சாயிராம். சாய்ராம் வந்து அவர் கொடுத்த ஒரு அவரோட படிப்பினை வந்து லவ்வால் சர்வால் ஹெல்ப் அவர் ஹர்ட்னர். அதை நம்ம வந்து ப்ராக்டிஸ் எல்லாரும் ப்ரீச் பண்ணிட்டு இருக்கோம். ப்ராக்டிஸ் பண்ணாதவங்க ப்ராக்டிஸ் பண்ணுவோம் சார். அதுதான் நம்ம வந்து ஒரு டேக் அவேவாக எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் நம்ம மரியாதைக்குரிய நம்ம சந்திரசேகர் சாய்ராம கூப்பிடுறோம். அவர் பைக்கை பிடிச்சா ரொம்ப நேரம் பேசுவார். ஆனால் அவருக்கு டைம் அடிச்சுட்டு நாங்கள் அவருக்கு மட்டும் ஸ்பெஷலாக பில் அடிச்சிடுவோம். அவருக்கு மட்டும் ஸ்பெஷலாக பில் அடிச்சிடுவோம். இந்த மாதிரி 1000 பேர் பார்த்துருக்காரு. அவர் பேசிட்டே இருப்பார். இப்போ நம்ம வந்து நான் எப்பவுமே சமையலையோ மீட்டிங்லையோ உட்காரேன் சார். சமையலையோ மீட்டிங்லையோ எல்லா இடத்தையும் சொன்னதான் இப்போ சொல்ல போகிறேன் சார். என்ன சொல்ல போகிறேன்னா நம்ம இப்போது எங்களுடைய வித்தியாசம் பீரியடுக்கும் என் பீரியடுக்கும் இப்போ நடக்கிற கன்வீனர் அந்த கார்த்திகாரிய பீரியடுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. ரெண்டாவது நாங்கள்லாம் எந்த அளவுக்கு நடந்து சைக்கிளில் வந்து நடந்து கூட நடந்து போய்க்கிறோம். நாங்கள்லாம் சைக்கிளில் கூட. ஆனால் இப்போ வந்து உட்காந்து தட்டிங்கன்னா அடுத்த நிமிஷத்துலேயே எல்லாருக்கும் தெரிஞ்சு போகுது. அப்போ அப்படி கிடையாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்து நாங்கள் ஒரு கஷ்டப்பட்டு செய்த காரியத்தை ஒரு 4-5 வாரத்தில் சொல்கிறேன் சார். நம்ம சமிதி அது கூட சமிதி அங்கத்தினரில் ஆண்களும் சரி மகளிர்களும் சரி சார், அவங்க கொடுத்த வழிபாடு தான் நான் இந்த அளவுக்கு நான் இங்கே நிற்கிற உட்காந்து உங்களுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிறேன் சார். இப்போ நான் சார் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்கிறேன் சார். பகவான் வந்து எங்களுக்கு ஒர்க் ஷாப்பு தான். ஒர்க் ஷாப்பு ஆகியிருக்கு. கல்யாணம் சார் மண்டபம் இருக்குது. நகரம் போட்டுருக்கோம். சாமிக்கு 60 வயசு. இங்கே தான் வந்து 60 பெட்ஷீட்டு 60 இது போட்டு 60 கல் கொடுத்தாங்க. அப்போ ஏன்னா இந்த வித்தியாசம் சொல்றதுனால இதை நான் வாயில இந்த எங்கேயுமே சொல்றது கிடையாது. அப்போ குரம்பட்டு மட்டும் இல்லை, மற்ற இந்த காஞ்சிபுரம் நார்த்து ஃபுல்லாக இங்கே தான் இருக்கிறாங்க மக்கள். அப்போ நான் சொன்னேன், என்னது இவரும் ஒரு இது தானே சாமியார் தானே, இவ்வளோ பேர் வந்து கொடுத்தாங்கன்ட்டு இந்த மாதிரி தான் நினச்சிங்களாங்க. நான் இப்போ போவேன் கிட்ட கூட போய் பார்க்கல, வீட்டுக்கு போயிட்டேன். அப்புறம் அங்கே வந்து இந்த நியூஸ் பேப்பர் நியூஸில் பார்க்கும்போது அவங்க சொல்கிறாங்க பகவானை பார்த்து பார்க்காத பண்ணியேன்னு. இது மனசு உறுத்திக்கினே இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக ரயில்வே ஆஃபீஸில் பெரிய ஆஃபீஸர் அவருடைய சன்னு வந்து ஒரு கண்ணுட்டா இருப்பார். அவர் வந்து வருஷத்துக்கு 2 தடவை புட்டபர்த்தி போயிட்டு தரிசனம் பார்த்துட்டு வருவார். அவர் போனார்னா அவர் பின்னால் ஒருத்தர் கூட இட்டு போகலாம். அந்த எங்கள் சிட்டப்பாக்கம் சமிதி சார்பாக அவர் கூடவே நாங்கள் வருஷத்துக்கு 2 தடவை எனக்கு போய் இட்டுல விட்டு விட்டுருவேன். இந்தபடி அவர்கிட்ட வருஷம் தான் போயிருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு சின்ன ஆப்ரேஷன் வந்து நான் பார்க்குற ஆஃபீஸ் டைம் ஆஃபீஸில் அந்த வேலை யாருக்கும் விட முடியாது. மேனேஜரை சொன்னாங்க, சந்திச்சாங்க அந்த இடத்த நீ விடாத, நீ உனக்கு தேவையான வசதி தர உனக்கு நீ படித்த பையனை ஒருத்தர் உனக்கு தான் அசிஸ்டண்ட்டாக அவரை வச்சுக்க கூடாது, நீ உட்காந்து பாருங்க. அப்போ 98 நான் இங்கே வந்தேன். அங்கே 98 புறப்பேட்டைக்கு வரும்போது
98 எனக்கு ஆறுதலாக கொடுத்துட்டு இருந்தது எல்லாம் நம்ம சமிதி அங்கத்தினர் தான். அப்புறம் 2000 நான் 3, 4, 5